70 வயதிலும் நரம்புகள் பலமாக இருக்க 7 உணவுகள். வணக்கம். பொதுவா 70 வயசாயிட்டாலே கைகள்ல நடுக்கம் வர்றது, கால்ல பலவீனம், அப்புறம் ஞாபக மறதி இதெல்லாம் வர்றது சகஜம்னு நம்ம நினைப்போம். ஆனா மருத்துவ ரீதியா மெடிக்கலி பார்த்தா இது வெறும் வயசானதால் வர்ற விஷயம் மட்டும் இல்லைங்க. இது உங்க நரம்பு மண்டலம் பலவீனம் அடைவதோட ஆரம்ப அறிகுறிகள். அதாவது உங்க நரம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியா கிடைக்கலைன்னு அர்த்தம். இதனால்தான் உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனா இத நினைச்சு நீங்க பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். உணவே மருந்து என்ற தத்துவப்படி சரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நாம எடுத்துக்கிட்டா 70 வயசுலயும் நம்ம நரம்புகளை 30 வயசு இளைஞர்கள் போல நல்ல சுறுசுறுப்பாவும் பலமாவும் வச்சுக்க முடியும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க உணவின் மூலமா என்னென்ன இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல இந்த நரம்புகள் ஏன் பலவீனமாகுது, அதற்கான உண்மையான மருத்துவ காரணங்கள் என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காரணத்தை துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கான சரியான உணவை நம்மால தேர்ந்தெடுக்க முடியும். காரணம் 1, வயது முதிர்வு. வயசு அதிகமாக ஆக உடம்போட உள் உறுப்புகள்ல இயற்கையாவே சில மாற்றங்கள் நடக்கும். இதனால நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற சத்துக்களை உடம்பு உறிஞ்சிற தன்மை குறையும். இது நரம்புகளை வேகமா பலவீனமாக்கும். காரணம் 2, வைட்டமின் B12 குறைபாடு. நம்ம நரம்பு மண்டலம் ஆரோக்கியமா இயங்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு சத்து வைட்டமின் B12. இந்த ஊட்டச்சத்து உடம்புல குறையும் போது நரம்புகளோட செயல்பாடு தானாவே பாதிக்கப்படும். காரணம் 3, சர்க்கரை நோய். நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகும்போது அது நரம்புகளை படிப்படியா பாதிக்க ஆரம்பிக்கும். இத மருத்துவத்துல டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். காரணம் 4, சீரற்ற இரத்த ஓட்டம், புவர் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் இஸ்கீமியா. அடுத்தபடியா நாம பார்க்க போற மிக முக்கியமான மருத்துவ காரணம் உடல்ல இரத்த ஓட்டம் குறையிறது. நம்ம நரம்புகள் எல்லாமே வயர்கள் மாதிரிங்க. இந்த வயர்கள் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு தொடர்ச்சியா ரத்தம் மூலமா ஆக்சிஜனும் குளுக்கோஸ் போன்ற ஊட்டச்சத்துகளும் போய்கிட்டே இருக்கணும். ஆனா வயசாகிறப்பவோ அல்லது இதயம் பலவீனமாகிறப்பவோ இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும்போது நரம்புகளுக்கு போக வேண்டிய இந்த இரத்த ஓட்டம் தடைப்படுது. இதனால நரம்பு செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா பட்டினி கடந்து சுருங்க ஆரம்பிச்சு ரொம்ப சீக்கிரமாவே பலவீனமடையும். காரணம் 5, நாள்பட்ட மன அழுத்தம், கிரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் கார்டிசால் டாக்ஸிசிட்டி. இது பல பேரும் கவனிக்க தவற ஆனா 100% உண்மையான ஒரு பாயிண்ட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மன அழுத்தம் இல்லாத மனுஷனே இல்ல. ஆனா இந்த மன அழுத்தம் தொடர்ந்து நீடிக்கும்போது நம்ம மூளையில இருக்கிற அட்ரினல் சுரப்பி கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அளவுக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கார்டிசால் என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம நரம்பு மண்டலத்தோட அமைப்பை மெதுமெதுப்பா சிதைக்க ஆரம்பிச்சிடும். நரம்புகள்ல வீக்கத்தை உண்டாக்கி ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் ஒரு கட்டத்துல செயலிழக்க வச்சிடும். நரம்பு பலவீனத்தை ஆரம்பத்திலேயே கவனிக்காம விட்டா என்ன நடக்கும்? காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நர்வ் டேமேஜ். சரி, இந்த நரம்பு பலவீனத்தோட ஆரம்ப அறிகுறிகளை நாம ஏதோ சாதாரண அசதிதானேன்னு அலட்சியமா விட்டா உடல்ல என்னென்ன தீவிரமான நரம்பியல் மாற்றங்கள், நியூரோலாஜிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும்னு இப்ப பார்ப்போம். முதலாவது அறிகுறி, கை கால்கள்ல ஒரு விதமான உணர்ச்சியின்மை ஏற்படும். கை கால்ல ஏதோ எறும்பு ஊறுற மாதிரி இருக்கும் அல்லது ஊசிய வச்சு குத்துற மாதிரி ஒரு சுழிர் வலி இருக்கும். நாம சாதாரணமா சொல்லுவோம்ல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா கூட கை கால் மரத்து போயிடுதுன்னு. அந்த பிரச்சனை நிரந்தரமாக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல கால்ல செருப்பு கழன்று விழுந்தா கூட தெரியாத அளவுக்கு அல்லது சுடுதண்ணி பட்டா கூட சூடு தெரியாத அளவுக்கு தொடு உணர்வு சென்சேஷன் முழுசா குறைய தொடங்கிடும். சில சமயம் நரம்புகள் சுருங்கி இழுத்து வலிக்கவும் செய்யும். 2, மூளை செயல்பாடு மற்றும் நினைவாற்றல் குறைபாடு, காக்னிட்டிவ் டிக்ளைன். அடுத்தபடியா இது மூளையோட நரம்புகளை பாதிக்கும் போது நினைவாற்றல் மெமரி பவர் ரொம்ப வேகமா குறைய தொடங்கும். மூளையில இருக்கிற நியூரான்கள் பலவீனமாகறதால கடுமையான ஞாபக மறதி ஏற்படும். இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பேச போறோம்னே டக்குன்னு மறந்துட்டு தடுமாறுவாங்க. ரொம்ப சாதாரணமா கையில சாவியையோ கண்ணாடி அல்லது போனையோ வச்சுக்கிட்டே அதை எங்க வச்சோம்னு வீடு முழுக்க தேடுவாங்க.
இந்த நிலைமை நீடிச்சா அது பின்னாட்களில டிமென்ஷியா எனப்படும் தீவிர மறதி நோய்க்கு வழிவகுத்திடும். 3. நடப்பதில் தடுமாற்றம் மற்றும் தசை பலவீனம். லாஸ் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் அண்ட் பேலன்ஸ். கடைசியா, நம்ம தசை நார்களை இயக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படும் போது நடப்பதில் கடுமையான சிரமம் டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் ஏற்படும். மூளையில இருந்து காலுக்கு போற சிக்னல் சரியா இருக்காது. இதனால தரையில நேரா ஒரு அடி எடுத்து வச்சு நடந்தா கூட உடம்பு பேலன்ஸ் இல்லாம தடுமாறும். கால்கள்ல தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கொடைச்சலும் நரம்புகள்ல ஊசி குத்துற வலியும் இருக்கும். இதனாலேயே நிறைய பேரால எழுந்து தனியா நடக்க கூட பயமா இருக்கும். ஆனா இதையெல்லாம் கேட்டு நீங்க பயப்படவோ மனச தளரவிடவோ வேண்டியதே இல்ல. ஏன்னா நம்ம நரம்புகளுக்கு தங்களை தாங்களே புதுப்பிச்சுக்க கூடிய நர்வ் ரீஜெனரேஷன் அற்புதமான சக்தி இருக்கு. அதுக்கு தேவையான சரியான மூலப்பொருட்களை நாம உணவா கொடுத்தா போதும். இப்ப நான் சொல்ல போற இந்த 7 சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான உணவுகளை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சரியா எடுத்துக்கிட்டாலே இந்த நரம்பு பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் உங்களால 100% மீண்டு வர முடியும். அது என்னென்ன உணவுகள்னு விரிவா பார்ப்போம். உணவு 1. பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழம், த பொட்டாசியம் பவர் ஹவுஸ். நம்ம லிஸ்ட்ல முதலாவதா மிக எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா அது வாழைப்பழம் தான். பொதுவா என்கிட்ட வர்ற நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். டாக்டர், நரம்புகளுக்கு நல்லதுன்னா செவ்வாழை தான் சாப்பிடணுமா, இல்ல நாட்டுப்பழம், கற்பூரவல்லி, பூவன் பழம்னு இதுல எதை நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மருத்துவராக நான் சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, நீங்க ரொம்ப விலை உயர்ந்த வாழைப்பழத்தை தான் தேடி போகணும்னு அவசியமே இல்லைங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு எந்த வாழைப்பழம் ரொம்ப எளிதா மலிவா கிடைக்குதோ அதை நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா நீங்க எந்த வகை வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தாதுச்சத்து கொட்டி பிரபஞ்சமா நிறைஞ்சிருக்கு. நம்ம நரம்புகள் மூலமா மூளைக்கு தகவல்கள் போற அந்த மின் சிக்னல்கள் சீரா நடக்கணும்னா இந்த பொட்டாசியம் சத்து உடம்புல சரியான அளவுல இருக்கணும். உடம்புல பொட்டாசியம் குறைந்தால் நரம்புகள்ல சிக்னல் தடைபட்டு கை கால் இழுக்கிறது, தசைப்பிடிப்பு, நடுக்கம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் வீதம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே உங்க நரம்புகளுக்கு தேவையான பொட்டாசியம் கிடைச்சு நரம்பு மண்டலம் இரும்பு மாதிரி பாதுகாப்பாகும். உணவு 2. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்த மீன் வகைகள். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் தான். மீன் சாப்பிடுறது ஒட்டுமொத்த உடம்புக்கும் நல்லதுதான். ஆனா நரம்புகளுக்குன்னு வரும்போது அதுல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எனப்படும் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலம் தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த ஒமேகா 3 சத்து எல்லா மீன்கள்லையும் ஒரே அளவுல இருக்காது. குறிப்பா மத்தி மீன், சால்மன், காணாங்கெழுத்தி போன்ற நல்ல கொழுப்பு சத்துள்ள கடல் மீன்கள்ல தான் இது ரொம்பவே அதிகம். இதுல சால்மன் மீன் எல்லாம் விலை ரொம்ப அதிகம், எல்லாராலையும் வாங்க முடியாது. ஆனா நம்ம ஊர் மார்க்கெட்ல ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய மத்தி மீன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த ஒமேகா 3 சத்து அல்ல குறையாம இருக்கு. இந்த ஒமேகா 3 நம்ம உடம்புக்குள்ள போனா என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம நரம்புகளை சுத்தி மயலின் ஷீட் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உறை இருக்கும். கரண்ட் வயர் மேல இருக்கிற பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி இது. இந்த உறை சேதமடையாம பாத்துக்கிறது தான் ஒமேகா 3யோட வேலை. இது மூளையோட செல்களையும் நரம்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்துல 1 முறை அல்லது 2 முறை இந்த மீன்களை உணவுல சேர்த்துக்கிட்டா 70 வயசானாலும் நரம்பு தளர்ச்சியோ கடுமையான ஞாபக மறதியோ வராம நினைவாற்றல் சூப்பரா இருக்கும். உணவு 3. நரம்புகளுக்கு உயிர் கொடுக்கும் கீரை வகைகள், நியூட்ரியன் டென்ஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். 3ஆவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது நம்ம நரம்புகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய பச்சை கீரை வகைகள். கீரைகள் ஆரோக்கியமானது அப்படின்னு நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா நரம்பியல் ரீதியா பார்த்தா கீரைகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் நரம்புகளோட சுறுசுறுப்புக்கு ரொம்பவே முக்கியம். எந்த கீரையா இருந்தாலும் நல்லதுதான். ஆனா அதுலயும் நம்ம வீட்டு வாசல்லையே எளிதா கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை ஒரு உலகமே பாராட்டுற சூப்பர் ஃபுட். இதுல இரும்பு சத்து, உயர்தர புரதச்சத்து மற்றும் நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஏகப்பட்ட அளவுல இருக்கு. வயசானவங்களுக்கு ஏற்படுற நரம்பு பலவீனத்தை வேரோட அழிக்க முருங்கைக்கீரையை விட ஒரு சிறந்த மருந்து இயற்கை நமக்கு தந்தது வேற எதுவுமே இல்லை. நிறைய டயட்டீஷியன் அல்லது மருத்துவர்கள் வாரத்துல 3-4 தடவை கீரை சாப்பிடணும்பாங்க. ஆனா
பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து கீரை சாப்பிட்டா நமக்கே ஒரு கட்டத்துல போர் அடிச்சிரும். அப்புறம் சாப்பிடவே பிடிக்காம போயிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது முருங்கை கீரையையோ அல்லது நரம்புகளுக்கு மிகச்சிறந்த ஊட்டம் அளிக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையையோ உங்க உணவுல ஒரு பொரியலாகவோ அல்லது சூப் வைத்தோ கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இது உங்க நரம்புகளை உட்புறத்தில இருந்து நல்லா வலுப்படுத்தும். உணவு 4வதா வைட்டமின் இ நிறைந்த பாதாம் பருப்பு, ஆல்மண்ட்ஸ் அண்ட் நர்வ் புரொடெக்ஷன். நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் பாதாம் பருப்பு. பாதாம் மூளைக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நரம்புகளுக்கு இதை எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான மருத்துவ முறை இருக்குங்க. பாதாம கடையில வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே பச்சையாகவோ இல்ல வறுத்தோ வாயில போட்டு மெல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? பாதாமோட தோல்ல டானின் அப்படின்னு ஒரு என்சைம் இன்ஹிபிட்டர் இருக்கு. இது பாதாமுக்குள்ள இருக்கிற சத்துக்களை நம்ம உடம்பு உறிஞ்ச விடாம தடுத்துடும். அதனால ஒரு 5 முதல் 6 பாதாம நைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அதோட தோனை முழுசா நீக்கிட்டு வெறும் வயித்துல மென்னு சாப்பிடணும். அப்பதான் அதுல இருக்கிற சத்துக்கள் 100% நம்ம நரம்புகளுக்கு போய் சேரும். இந்த பாதாம்ல வைட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு செல்கள் நச்சுக்களாலையும் வயதாகிறதாலையும் சீக்கிரமே டேமேஜ் ஆகாம ஒரு கேடயம் போல பாதுகாக்கும். நரம்புகளை உட்புறத்திலிருந்து பலப்படுத்த பாதாம் ஒரு மிகச்சிறந்த சாய்ஸ். உணவு 5 வைட்டமின் B12 நிறைந்த முட்டை, எக்ஸ் ஃபார் நர்வ் ரிப்பேர். 5வதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது நரம்புகளோட மிக முக்கியமான உயிர் நாடி, முட்டை. நம்ம ஏன் நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு முட்டையை இவ்வளவு முக்கியமா பரிந்துரைக்கிறோம் தெரியுமா? நரம்பு மண்டலம் ஆரோக்கியமா இயங்குவதற்கும் மூளை சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் மிக அவசியமான சத்து வைட்டமின் B12. இந்த வைட்டமின் B12ஓட ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, இது கீரைகள்லையோ பழங்கள்லையோ அல்லது எந்த ஒரு தாவர உணவுகள்லையும் அவ்வளவா கிடைக்காது. அசைவ உணவுகள்லையும் குறிப்பா முட்டையிலையும் தான் இது மிக அதிகமா இருக்கு. 70 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நரம்புகள்ல ஆங்காங்கே தேய்மானமும் பாதிப்புகளும் ஏற்படுறது சகஜம். அந்த பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்யக்கூடிய அந்த தையல் வேலை முட்டையில இருக்கிற வைட்டமின் B12வால தான் நடக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், டாக்டர், முட்டைய ஆஃப் பாயிலா போட்டு சாப்பிடலாமா இல்ல நல்லா மசாலா போட்டு ஆம்லெட்டா சாப்பிடலாமா அப்படின்னு. ஒரு மருத்துவரா என்னோட அறிவுரை, அதெல்லாம் வேண்டாங்க. முட்டைய நல்லா முழுசா அவிச்சு ஹார்ட் பாயில்ட் எக் சாப்பிடுறது தான் உங்க நரம்புகளுக்கும் செரிமானத்திற்கும் ரொம்ப நல்லது. அதுவும் சாதாரண கோழி முட்டைய விட நாட்டுக்கோழி முட்டையா இருந்தா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். நரம்பு ஆரோக்கியத்திற்கு வாரத்துல 3லிருந்து 4 முட்டைகள் வரை நீங்க தாராளமா அவிச்சு சாப்பிடலாம். உணவு 6 நல்ல கொழுப்பு நிறைந்த ஆளி மற்றும் சியா விதைகள், சூப்பர் சீட்ஸ். 6வதா நம்ம பார்க்க போறது இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற 2 சூப்பர் விதைகள். ஒன்று ஆளி விதை ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இன்னொன்று சியா விதை சியா சீட்ஸ். இந்த 2 விதைகள்லையும் தாவர வகையைச் சேர்ந்த ஆரோக்கியமான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆல்ஃபா லினோலனிக் ஆசிட் கொட்டி கிடக்குது. இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல பல பேருக்கு குழப்பம் இருக்கு. ஆளி விதைகளை அப்படியே சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது செரிமானமாகாது. அதை வாங்கி கடாயில லேசா வறுத்துட்டு மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. தினமும் காலையில ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில 1 ஸ்பூன் இந்த ஆளி விதை பவுடரை கலந்து வெறும் வயித்துல குடிக்கலாம். அல்லது நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கூட தூவி சாப்பிடலாம். அதே மாதிரி சியா விதைகளை பொறுத்தவரை அதை நைட்டே தண்ணியில ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில அது நல்லா ஜெல்லி மாதிரி ஊறி வந்திருக்கும், அதை அப்படியே சாப்பிடலாம். 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நரம்புகள் தளர்ந்து போய் கை கால் நடுங்குது பாத்தீங்களா? அதை தடுத்து நரம்புகளை நல்லா இறுக்கமாவும் பலமாவும் வச்சுக்க இந்த 2 விதைகளும் ஒரு அருமருந்து. உணவு 7 கால்சியம் நிறைந்த வெதுவெதுப்பான பால், தி அல்டிமேட் சூதர். நம்ம லிஸ்ட்ல 7வதா கடைசியா பார்க்கக்கூடிய மிக முக்கியமான உணவு பால். பால் அப்படிங்கிறது வெறும் எலும்புகளுக்கு மட்டும் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது நரம்பு மண்டலத்தை சீராக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு. பால்ல கால்சியம் மட்டும் இல்லாமல் நரம்புகள் மூலமா மூளைக்கு தகவல்கள் போற அந்த சிக்னல்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதனால தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால் குடிக்கிறது உங்க நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்.
சரி, இந்த 7 உணவுகளோட சேர்த்து 70 வயசுலயும் உங்க நரம்புகளை 30 வயசு இளைஞர் போல கத்தி மாதிரி வச்சுக்க என்னென்ன சின்ன சின்ன வாழ்வியல் டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அடுத்து பார்ப்போம். ஆரோக்கியமான வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் இன்டகிரேஷன். தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது மிதமான நடைப்பயிற்சி, வாக்கிங் போங்க. ரொம்ப வேகமா ஓடணும்னு அவசியம் இல்ல, உங்களால முடிஞ்ச வேகத்துல நடந்தா போதும். அதோட உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, கைகள் மற்றும் கால்களை லேசா நீட்டி மடக்கிறது போன்ற எளிய உடற்பயிற்சிகளை செய்யுங்க. இது என்ன பண்ணும்னா, சுருங்கி போயிருக்கிற இரத்த குழாய்களை விரிவடைய செய்து நரம்புகளுக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டத்தை, பிளட் சர்க்குலேஷனை நல்லா தூண்டிவிடும். அடுத்ததா தூக்கம். தினமும் இரவு நேரத்துல குறைஞ்சது 7 மணி நேரமாவது ஆழ்ந்து தூங்கணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் நான் மதியமே நல்லா 2 மணி நேரம் தூங்கிடுறேன், அதனால நைட்டு ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் தூங்குனா போதாதா அப்படின்னு. கண்டிப்பா போதாதுங்க. பகல் தூக்கம் உங்க உடம்புக்கு வேணா ஓய்வை தரலாம், ஆனா உங்க நரம்புகளை புதுப்பிக்காது. இரவு நேரத்துல நீங்க நல்லா தூங்கும்போது மட்டும்தான் உங்க நரம்புகள்ல இருக்கிற பழுதுகளை தாராளமா உடம்பு நீக்கும். நர்வ் ரிப்பேர் அண்ட் ஹீலிங். அதனால இரவு தூக்கத்தை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காதீங்க. அடுத்ததா நீர்ச்சத்து. நம்ம நரம்பு மண்டலம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம சுத்தமா இயங்கணும்னா உடம்புல நீர்ச்சத்து சரியா இருக்கணும். அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணீர் அவசியமா குடிக்கணும். தண்ணி நல்லா குடிக்கும்போது தான் நரம்புகள்ல தேங்கி இருக்கிற கழிவுகளும் நச்சுக்களும் டாக்ஸின்ஸும் சிறுநீர் மூலமா உடம்ப விட்டு வெளியேறும். நரம்புகள் வறண்டு போகாம இருக்க இது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா இயற்கையான வைட்டமின் டி. நம்ம நரம்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்து வைட்டமின் டி. இது கடையில வாங்குற மாத்திரையிலையோ இல்ல உணவுலையோ கிடைக்கிறத விட இயற்கையா நமக்கு இலவசமா கிடைக்குது. தினமும் காலையில இளம் சூரிய ஒளியில, ஏர்லி மார்னிங் சன்லைட்ல ஒரு 10 முதல் 15 நிமிஷம் சும்மா உட்காருங்க அல்லது நடைப்பயிற்சி செய்யுங்க. இந்த சூரிய ஒளி உங்க உடம்புல படும்போது நரம்புகளுக்கு தேவையான வைட்டமின் டி உடம்புல தானாவே உற்பத்தியாகி நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்கும். ஒரு முக்கிய எச்சரிக்கை, வெள்ளை சர்க்கரை ஒழிப்பு. இங்க நான் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுக்கணும். உங்க நரம்புகள் நல்லா இருக்கணும்னா வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர் மற்றும் எண்ணெயில் பொரித்த ஜங்க் உணவுகளை இன்னையிலிருந்தே உங்க கிச்சனை விட்டு தூக்கி எறிஞ்சிடுங்க. மருத்துவ உலகத்துல வெள்ளை சர்க்கரைய நாம ஒரு மெதுவான நஞ்சு, ஸ்லோ பாய்சன் என்று தான் சொல்லுவோம். இது நரம்புகளை படிப்படியா அரிச்சு அழிச்சிடும். உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும்னா அதுக்கு மாற்றா இயற்கையான சுத்தமான தேன், நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு, பனை வெல்லம் போன்ற ஆரோக்கியமான விஷயங்களை பயன்படுத்துங்க. 70 வயசாயிட்டாலே கை கால் நடுங்கும், நரம்புகள் பலவீனமாகும் அப்படிங்கிறது வயதான காலத்துல வர்ற சாபம் கிடையாதுங்க. அது நம்ம உடம்ப நாம சரியா கவனிக்காததால் வர்ற ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஆரோக்கியமான உணவுகளையும் வாழ்வியல் மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலே 70 வயசுலயும் நீங்க எந்த ஒரு நடுக்கமும் இல்லாம, யாருடைய உதவியும் இல்லாம ஒரு சிங்கம் போல கம்பீரமா நடைபோடலாம். ஆரோக்கியம் எப்போதுமே உங்க கையில தான் இருக்கு. இது போன்ற பயனுள்ள ஆரோக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தட்டி வச்சுக்கோங்க.